ரோகன் கலாவதியை பார்த்த அந்த நொடியில் தன் மொத்த சந்தோஷமும் கிடைத்தது போல் ஆனந்த கடலில் மூழ்கிட கலாவதியை அணைத்தவாறு நின்றான். கலாவதியும் தடை சொல்ல மனம் வராமல் தன்னையே மறந்து அன்பிற்காக ஏங்கியவளாய் அவன் அரவணைப்பில் கரைந்து போனாள். பிறகு கலாவதியை உள்ளே அழைத்துச் சென்ற ரோகன் அவளை உட்கார வைத்து அவன் பேச தொடங்குவதற்கு முன், ரோகன் சார், என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஷைலு மேடம் தான் உங்களுக்கு பொருத்தமானவங்கன்னு நினச்சேன். அதனால தான் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த ஊரை விட்டு போனேன். அவங்க மனசு மாறும்னு நினச்சேன், ஆனால் மாறலை. அவங்க பழிவாங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் என்று தனது மனமாற கூறிய கலாவதியிடம், நீ தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை கலாவதி. எல்லாமே என்னோட தப்பு தான். ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் வேற பொண்ணை நினைக்கக்கூடாது. அதுவும் மனக்கோலத்தில் இருந்த உண்மையில நான் ஆசைப்பட்டிருக்க கூடாது. எனக்கு வந்த முதல் காதல் அப்படி ஒரு நிலையில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த விதி என் வாழ்க்கையில் விளையாடிடுச்சு. ஆனால் உண்மையான காதல் என்றைக்குமே தோக்காதுன்னு இப்போ நம்புகிறேன். நான் உண்மையில வச்ச உண்மையான காதல் தான் உன்னை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. சரி, நடந்த எல்லாத்தையும் விடு. இப்போ நீ கிடைச்சியே அதுவே போதும். ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட உன்னோட காதலை சொல்லலை. இப்போயாவது உன் மனசில் உள்ளதை சொல்லு. என்னை விரும்புறியா இல்லையா? நீ சொல்கிற அந்த வார்த்தைக்காக நான் எவ்வளோ வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன். சார், சும்மானு இருங்க. ஐயோ, சார்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து கலாவதி. எனக்கு பிடிக்கலை. ரோகன்னு சொல்லு. அது எப்படிங்க சார்? கூப்பிட்டு பழகிட்டேன். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் எதுவும் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன். நான் போய் உங்களுக்கு பிடிச்ச சுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று அவன் கேட்டதற்கு பதில் கூற வெட்கப்பட்டவளாய் நகர முயற்சி செய்தாள். அப்போது அவள் கையை பிடித்தவன் ஒருவரை ஒருவர் நேரம் போவது தெரியாமல் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். கண்களால் காதல் பரிமாறப்பட்டது. சிறிது நேரத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்க சுயநினைவிற்கு வந்த கலாவதி சமையலறைக்குள் நுழைந்தாள். யார் இந்த நேரத்தில்? ச என்று சலித்த ரோகன் கதவை திறந்தான். வெளியில் நிற்பது தனது அண்ணன் ராம். ராமை பார்த்த ரோகன் மகிழ்ச்சியில் செய்வதறியாது ராமை அணைத்தான். அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கலாவதியை நீ தான் வர வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்ஸ்ண்ணா. டே ரோகன், பரவாயில்லடா, விடுடா. நீ என் தம்பி, உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? இல்லைண்ணா, நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா என்றவாறு கூறிக்கொண்டே அவனை வெகுநேரமாக அணைத்து கொண்டிருந்தான். டேய் விடுடா, இப்படியே எவ்வளோ நேரம் தான் என்னை பிடிச்சு வச்சிருக்க போற? வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, விடுடா என்று ராம் கூறியதும், ஐயையோ சாரிண்ணா, உள்ளவா. சந்தோஷத்தில் எனக்கு ஒன்றும் புரியல என்று ராமை உள்ளே அழைத்தான். இப்போ நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும்டா எனக்கு. இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு வழியா நீயும் கலாவதியும் ஒன்று சேர்ந்துட்டீங்க என்று ராம் கூறும்போது அங்கு சுக்கு காஃபியுடன் வந்த கலாவதி இருவருக்கும் காஃபி கொடுத்தாள். நீயும் உட்காரு கலாவதி என்று ராம் கூற, பரவாயில்லைங்க, இனிமே என்ன வாங்க போங்க, மாமான்னு உரிமையோடு கூப்பிடு. அது போக நீ என்ன இப்போ முன்ன மாதிரி சாதாரண வேலைக்கார பொண்ணா? இப்போ நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். நீ இப்படி நிற்கலாமா என்ற ராமிடம், என்ன ஆர்டிஸ்டா, என்னென்ன சொல்கிற என்றான் ரோகன். ஆமாண்டா, ஏன் கலாவதி உன்கிட்ட சொல்லலையா என்று கலாவதியின் வாழ்வில் நடந்தனவற்றை ரோகனிடம் தெளிவாக கூறினான். அதில் கோமதி பாட்டி இறந்துவிட்ட செய்தியையும் கூற ரோகன் சற்று மனம் கலங்கினான். அது போக உங்கள் 2 பேருக்கும் சர்ப்ரைஸாக இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உள்ளே வாங்க என்று ராம் அழைக்க உள்ளே வந்தது கலாவதியின் பெரியம்மா மகன் கேசவன். அதை பார்த்த கலாவதி, கேசவன் அண்ணா, நீங்கள் எப்படி இங்க என்று ஆச்சரியப்பட்டாள். இவங்க கேசவன் என்னோட பெரியப்பா பையன். எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. மும்பையில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. பாட்டி இறந்தப்ப எல்லா சடங்கையும் இவர் தான் பண்ணார். அதுபோக என்னதான் அந்த தாத்தா பாட்டி என்னை படிக்க வைக்க காசு கொடுத்தாலும் கேசவண்ணனோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஆமாண்டா, கலாவதி கஷ்டப்படுற காலத்தில் இவரும் இவரோட குடும்பமும் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. படிப்பு முடிச்சுட்டு போலீஸ் ஆகணும்னு எக்ஸாம் எழுதிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தார்.
நான் மும்பை போயிருந்தப்ப கலாவதி சொன்னா. அதான் மேலிடத்தில் பேசி அவர் ஆசைப்பட்ட போலீஸ் வேலையை வாங்கி கொடுத்தேன். அதுவும் தமிழ்நாட்டில் தான் டியூட்டி பார்ப்பேன்னு சொன்னார். இப்போ சென்னையில் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு. வந்தவருக்கு காஃபி கொடுத்த கலாவதியிடம், ரொம்ப தேங்க்ஸ் கலாவதி, நான் உனக்கு காசு பணம் எதுவும் கொடுக்கல, உனக்கு சின்ன சின்ன உதவி தான் பண்ணேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, நான் இந்த உதவியை காலத்துக்கும் மறக்க மாட்டேம்மா என்று கேசவன் கூற, ஐயோ அண்ணா, என்ன என்கிட்ட போய் நன்றி சொல்கிறீங்க? நானே எதிர்பார்க்கலண்ணா, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் என்று ராமை காட்டினாள். பிறகு ராமிடமும் நன்றி தெரிவித்தான். நான் ஒன்றும் பண்ணலப்பா, கலாவதி உங்களை பற்றி சொல்லி ஃபீல் பண்ணா, அதான் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். நீ நன்றி சொல்லணும்னா கலாவதிக்கு தான் சொல்லணும் என்று மாறி மாறி இருவரும் கூற, ஐயோ போதும் போதும், 2 பேரும் மாறி மாறி விட்டு கொடுத்தது, இடையில நான் இருக்கேன், என்ன மறந்துடாதீங்க என்றவாறு ரோகன் கூற அனைவரும் சிரித்தனர். சரிண்ணா, எங்கண்ணா தங்க போறீங்க? பெரியம்மா பெரியப்பா எப்போ வராங்க? கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கு கலாவதி, அங்கே தான் தங்க போகிறேன். அம்மாவும் அப்பாவும் மும்பையை காலி பண்ணிட்டு 1 மாசத்துல வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி, உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீயும் என் கூடவே தங்கிருமா. என்னது, உங்க கூட தங்கணுமா? இல்லை இல்லை கலாவதி, இங்கே என் கூடவே இருக்கட்டும். டே ரோகன், இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகாமல் இப்படி ஒன்றா தங்குறது தப்பு. அக்கம் பக்கம் உள்ளவங்க தப்பாக பேசுவாங்கடா. நீ கேசவன் கூட தங்குறது தான் சரியாக இருக்கும் கலாவதி என்றான் ராம். அண்ணா, முதல்ல என்னை மேரேஜ் பண்ண சம்மதமான கலாவதிக்கிட்ட கேட்டு சொல்லு. என்னடா பேசுகிற நீ? விருப்பம் இல்லாமலா இங்கே வந்திருக்கா? அதை அவள் வாயால் சொல்ல மாட்றாண்ணா. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். என்ன கலாவதி, உனக்கு ரோகனை திருமணம் செய்ய சம்மதம் தானே? விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுமா. எனக்கு சம்மதம் என்று சிரித்தவாறு தலையை அசைத்து தனது சம்மதத்தை தெரிவித்து பிறகு வெட்கப்பட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். டேய், பொண்ணுங்க எல்லாத்தையும் இப்படி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு சம்மதம் இல்லாமலா உனக்காக மும்பையிலிருந்து இங்கே வந்திருக்கா? நான் அம்மா அப்பா கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த மாசத்துல நல்ல நாள் இல்லை, அடுத்த மாசத்துல தான் இருக்கு. ஒரு நல்ல நாளாக குறிச்சிட்டு நான் அம்மா அப்பா அண்ணியை கூட்டிக்கிட்டு வரேன். உன்னோட கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்துவோம் என்று கூறினான். கலாவதியும் கேசவனோடு புறப்பட ஏங்கியவனாய் பார்த்து கொண்டிருந்தான் ரோகன். பிறகு ராம் 2 நாள் தம்பியுடன் தங்கியிருந்து விட்டு ஊருக்கு புறப்பட்டான். ரோகனும் புதியவனாய் பிறந்தது போல உற்சாகமாய் தனது அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டு தனது பெற்றோரிடமும் கலகலப்பாக பழைய ரோகனாய் பேசினான். ரோகன் இப்படி இருப்பதை தெரிந்து கொண்ட சரளாவும் அவள் கணவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ரோகனோட சந்தோஷம் கலாவதி கிட்ட தான் இருக்கு என்பதை தற்போது புரிந்து கொண்டு இவர்களுக்கு எப்படியாவது திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று உறுதியாய் இருந்தார்கள். இங்கு அவ்வப்போது ரோகன் கலாவதியை பார்க்கவும் செல்வான். அன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் கலாவதியை பார்க்க கேசவன் வீட்டிற்கு சென்றான். வாங்க சார், உட்காருங்க என்றாள் கலாவதி. எங்க கேசவனை காணோம்? அண்ணன் மும்பைக்கு போயிருக்காரு, பெரியம்மா பெரியப்பாவை கூட்டிட்டு வர்றதுக்கு. சரி, இன்னைக்கு சண்டே, ஃபுல் டே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன, இங்கேயே இன்னைக்கு ஃபுல்லாக இருங்க, நான் உங்களுக்கு பிடிச்சதை சமைக்கிறேன். அது இல்லை கலாவதி, இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு கல்யாணம் ஆகிடும், அப்புறம் நாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிடுவோம். இல்லையே சார், யார் சொன்னா? என்னது இல்லையா? என்ன கலாவதி சொல்கிற? இல்லை, கணவன் மனைவி இல்லை, துணைவன் துணைவி. நீங்கள் சொன்னது தான் சார். நான் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கா? எல்லாமே என் மனசில் அப்படியே இருக்குது. எங்கள் கிராமத்தில் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஓ, எல்லாமே உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சா? அப்போ நான் உன் நெத்தியில் கொடுத்த முத்தம் அது உனக்கு பதியலையா என்று ரோகன் கூறிய போது கலாவதி வெட்கத்தில் தலை குனிந்தாள். வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டியா? உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த வெக்கம்தான். சரி, நான் எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டேன் பாரு. இன்னைக்கு ஃபுல்லாக நாம் காதலர்களாக இருக்கணும், நிறைய ஊர் சுற்றணும், அதுவும் பைக்கில். ப்ளீஸ், மாட்டேன்னு சொல்லிடாத. பைக்கா? அச்சச்சோ, நான் வரலை. எனக்கு பைக்கில் போகிறதுனா பயம். நான் வரலப்பா. ப்ளீஸ் கலாவதி, எனக்காக வா, நான் பொறுமையாக ஓட்டுறேன். எனக்கு உன் கூட ஜாலியாக லாங்கில் ஒரு ரைடு போகணும்னு ஆசை. அதான் காரை விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்காக மறுக்காத ப்ளீஸ் என்று ரோகன் கெஞ்சியதால் கலாவதியும் ஒத்துக்கொண்டாள். பிறகு இருவரும் பல வருடங்கள் தேக்கிய காதலை வெளிப்படுத்தும் வகையில் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தனர். இரவு வர இருவரும் வீட்டிற்கு வந்தனர். அங்கு கலாவதி இருந்த வீட்டில் ஷைலு இருப்பதை பார்த்த இருவருக்கும் அதிர்ச்சி.
என்ன சொல்வது என்று தெரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்த ரோகனின் கையை மெல்ல கலாவதி பிடிக்க அதை பார்த்த ஷைலு ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்றாள். டேய், உனக்கு வெக்கமா இல்லை? ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எத்தனை வாட்டிடா கல்யாணம் பண்ணுவ? எத்தனை பேரை லவ் பண்ணுவ? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு மீச ஒரு கேடு என்று தகாத வார்த்தைகளால் ஷைலு கூற, நிறுத்து ஷைலு, போதும் என்றாள் கலாவதி. ஏய், யாரை பார்த்துடி நிறுத்த சொல்ற? வேலைக்காரி நாய, என்கிட்ட பேச உனக்கு என்ன தகுதிடி இருக்கு? ஒன்றும் இல்லாத நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்கார பையனை வளைச்சி போட நினைக்கிற. நீ எல்லாம் என் முன்னாடி நிற்க கூட தகுதி இல்லை, வேலைக்காரி நாயே. ஆமாண்டி, நான் வேலைக்காரி நாய் தான், அதுவும் நன்றியுள்ள நாய். அதனால தான் என் ஆசையை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு நீ நல்லா இருக்கணும்னு ரோகன் சார் உன்னை கட்டிக்கணும்னு நான் இந்த ஊரை விட்டு போனேன். ஆனால் நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துப்பன்னு நான் சத்தியமாக நினைக்கல. நீ அவர் மேலே உண்மையான காதல் வச்சிருந்தேன்னு நினச்சேன். அதனால தான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடாதுன்னு அவரை விட்டு நான் விலகுனேன். ஆனால் நீ அவர் மேலே பாசம் வைக்கல, காதல் வைக்கல, பழிவாங்கிற எண்ணம் மட்டும்தான் வச்சிருந்திருக்க. ஆமாண்டி, நான் பழிவாங்கணும்னு நினச்சி தான் அவனை கல்யாணம் பண்ணேன். யாரால? உன்னால தாண்டி அவன் என்னை மறந்துட்டான். என் மேலே அன்பு பாசம் காட்ட மாட்டான். லவ் பண்ண என்னை விட்டுட்டு உன்னை தேடி வந்தான். அதான் அவனை அசிங்கப்படுத்தணும்னு கேவலப்படுத்தணும்னு நினச்சேன், பண்ணேன். சி, வாயை மூடு. இதுதான் உன்னோட உண்மையான காதலா? வெக்கமா இல்லை இப்படி சொல்ல? நீ அவரை காதலிச்சுன்னு சொல்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை. உண்மையான காதல் எந்த காலத்துலேயும் கஷ்டத்தை கொடுக்காது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தான் லவ் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்க வைக்கும். உண்மையான பாசம் காதல் நீ அவர் மேலே வச்சிருந்தா இப்படி அவரை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்ட. நீ பண்ணது காதலே இல்லை. அதை காதல்னு சொல்லி உண்மையான காதலை அசிங்கப்படுத்தாத. எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. தேவையில்லாமல் நான் உன்கிட்ட பேச விரும்பலை. மரியாதையாக அவனை விட்டுட்டு நீ போயிடு. இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முடியாதுடி, அவரை விட்டுட்டு இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கை அவர் கூட மட்டும்தான். கடைசி வரைக்கும் அவர் கூட தான் நான் வாழ போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க என்று கூறி ஷைலுவின் முன்பு ரோகனுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என்று புரிய வைப்பதற்காக ரோகன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அதை பார்த்த ஷைலு ஆத்திரத்தில், உங்கள் 2 பேரையும் வாழ விட மாட்டேன், நீங்கள் எப்படி வாழ்றீங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று உரத்த குரலில் கத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பிறகு கலாவதி ரோகனிடம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க என்றாள். ஆனால் அவனோ அசையவில்லை. ரோகன் ரோகன் என்றவாறு அசைத்தாள். என்ன ஆச்சுங்க? ஏன் எப்படி நிற்கிறீங்க? உங்களை வீட்டுக்கு கிளம்ப சொல்லி சொன்னேன், காதல் விழலையா? எப்படி கலாவதி காதல் விழும்? எங்க ஷைலு? அவள் போயிட்டாளா? அவள் அப்போவே போயிட்டா. அவள் பேசினதை நினச்சி அப்படி நிற்கிறீங்களா? அவளால் என்ன பண்ண முடியும்? நான் உங்கள் கூட எப்போதும் இருப்பேன். நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவள் பேசினதை நினச்சி நான் கவலைப்படலை. இன்னும் கொஞ்ச நேரம் அவள் கோவமாக பேசியிருக்க கூடாதான்னு தான் கவலைப்படுறேன். ஏன் என்ற கலாவதியிடம், இல்லை, முதல் தடவையா நீ வெக்கத்தை மறந்து என்ன கிஸ் பண்ண. அது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் வயிற்றுக்குள்ளே 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க நான் அப்படியே காற்றுல மிதந்தேன். மறுபடியும் நான் மிதக்கணும்னு ஆசைப்படுறேன். நடக்குமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மிதக்கலாம். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க, நேரம் ஆச்சு. இங்கே என்ன பிரச்சனை நடக்குது? ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க. பிரச்சனையை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இனிமேல் எது நடந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு புது தெம்பு வந்துருச்சு. போதும் போதும், கிளம்புங்க ரோகன், லேட் ஆயிடுச்சு என்று கலாவதி கூற அங்கிருந்து கிளம்ப மனமில்லாமல் மெல்ல மெல்ல கலாவதியை பார்த்தபடி கிளம்பினான். இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் கேசவனின் அம்மா அப்பாவும் மும்பையை காலி செய்துவிட்டு சென்னைக்கு வந்து கேசவன் கலாவதியுடன் தங்கிவிட்டனர். ரோகனுக்கும் கலாவதிக்கும் கல்யாண தேதியை குறித்த சரளா அதை ரோகனிடம் கூறினாள். ரோகனும் நேரில் சென்று கலாவதி மற்றும் அவளின் பெரியம்மா பெரியப்பாவிடம் கூறினான். அதை கேட்ட கலாவதி மிகவும் சந்தோஷப்பட்டாள். ரோகன், நான் ஒன்று சொல்லலாமா என்றாள். என்ன கலாவதி, சொல்லு. இல்லை, கல்யாணத்தை இப்போ எதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கணும்? சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கோவிலில் வைக்கலாம்ல. உங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. எனக்கும் ஏதோ வீட்டில் எங்கள் வசதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாம் 2 பேரோட வாழ்க்கையும் மாறிடுச்சு. எதுக்கு மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டாக பண்ணணும்? சிம்பிளாக கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டு பண்ணலாமே. நீ சொல்கிறதும் சரிதான் கலாவதி. எத்தனை தடவை தான் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுறது?
4 பேருக்கு தெரிகிற மாதிரி கிராண்டாக கல்யாணம் பண்ணாமல் 4 பேர் பேசுகிற அளவுக்கு வாழ்ந்து தான் காட்டணும். ஸோ அதுதான் சரி. நம்ம சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நமக்குள்ள சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் வேணாம். எனக்கு நீ உனக்கு நான், நாம் பிரியாமல் கடைசி வரைக்கும் வாழணும், அதுவே போதும் என்று கூறிவிட்டு அம்மா சரளாவிற்கும் ஃபோன் செய்து தானும் கலாவதியும் எடுத்த முடிவை பற்றி கூறினான். மகன் சந்தோஷமாக இருக்க என்ன வேண்டுமானாலும் பண்ண நினைக்கும் சரளா இதற்கும் மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் ஒத்துக்கொண்டாள். இப்படி இருக்க மும்பையில் தன்னை படிக்க வைத்த முதியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நேரில் தகவல் சொல்ல இருவரும் கிளம்பினர். அங்கு கலாவதியையும் ரோகனையும் சேர்ந்து ஒன்றாக பார்த்த அந்த பணக்கார முதியவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டனர். கலாவதி, இப்படி உன்னை சந்தோஷமா பார்க்கறதுக்கு மனசு நிறைவா இருக்குதுமா. எப்படியோ உன் மனசு மாறிடுச்சு. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு உன் பாட்டி கோமதி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது நடக்கிறதுக்குள்ள பாவம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை கைவிட்டுடாதம்மா, கெட்டியாக பிடிச்சிக்க. தம்பி, கலாவதி ரொம்ப நல்ல பொண்ணு, பாசமாக பழகுவா, எல்லார் மேலேயும் சரிசமமாக அன்பு காட்டுவா, மனசில் எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. அவளை நல்லா பார்த்துக்கப்பா. நாங்கள் எவ்வளவோ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னோம், ஆனால் அவள் ஒத்துக்கவே இல்லை. இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்போ தான் புரியுது, உன்னை மறக்க முடியாமல் தான் அப்படி சொல்லியிருக்கான்னு. எப்படியோ 2 பேரும் சேர்ந்தீங்களே, அதுவே போதும். சரிங்க பாட்டி தாத்தா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். உங்களால் அங்கே கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு தான் நாங்கள் இங்கே ஆசீர்வாதம் வாங்க வந்தோம். என்ன கலாவதி, அதுக்குள்ளே கிளம்புற? இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இன்னைக்கு ஊரில் இருந்து என் மகளும் பேரனும் வர்றாங்க. இருந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்டையும் சொல்லிட்டு போமா என்றதற்கு, இல்லை பாட்டி வேணாம், நாங்கள் கிளம்புறோம். ஏம்மா, மறுபடி எப்போ வருவேன்னு தெரியல, எங்களுக்காக இருந்து சாப்பிட்டு போ என்று அவர்கள் கூறும் அன்பான கட்டாய வார்த்தையை கலாவதியால் மறுக்க முடியவில்லை. சரிங்க பாட்டி என்று ஒத்துக்கொண்டவளின் முகம் வாடியிருந்தது. அதை பார்த்த ரோகன் கலாவதியை தனியாக அழைத்து பேசினான். என்ன ஆச்சு கலாவதி, உன் முகம் வாடி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை, நீ ஏதோ மறைக்கிற, அதை உன் முகமே காட்டி கொடுக்குது. என்னன்னு சொல்லு. நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, மறந்துட்டியா என்று ரோகன் கேட்க நடந்ததை கூறினாள் கலாவதி. கலாவதி இங்கு வயதானவர்களுடன் தங்கியிருக்கும் போது 6 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களின் மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் வந்து அவர்களுடன் தங்கி செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர்களின் இளைய மகளின் மகனான அசோக்கும் அங்கு வந்தான். தாத்தா பாட்டிக்கு 2 மகன்கள் 1 மகள். மூத்த மகனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, திருமணமாகிவிட்டது. இளையவனுக்கு 1 ஆண் 1 பெண். அவர்களும் திருமணமாகி வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டனர். கடைசி மகளுக்கு ஒரே மகன் அசோக். அவன் லக்னோவில் கல்லூரி படிப்பை படித்து வருகிறான். ஒரு நாள் தனது தாத்தா பாட்டியை பார்க்க வந்தவன் முதலில் கலாவதியை பார்த்தான். பார்த்தவுடனே அவள் அழகில் மயங்கினான். அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் படிப்படியாக வளர ஆரம்பித்தது. பல பெண்களிடம் விளையாட்டாக பழகியுள்ளான். பார்க்கும் பெண்கள் எல்லோரிடமும் எப்படியோ பேசி தன் வலையில் விழ வைத்து விடுவான். வசதியானவன், ஒரே மகன் என்பதால் செல்லம் வேறு. சொல்லவா வேண்டும், அவனை சுற்றி எப்போதும் பெண்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பான். அப்படித்தான் கலாவதியையும் தன் வலையில் விழ வைக்க வேண்டும் என்று எண்ணினான். அவள் போகும் இடங்களில் எல்லாம் போய் அவளை ஈர்ப்பதற்காக நிற்பான். அவளிடம் பேச எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் கலாவதியோ கண்டுகொள்வதாக இல்லை. 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே தாத்தா பாட்டியை பார்க்க வந்தவன் கலாவதிக்காக மாதம் வர தொடங்கினான். இப்படி இருக்க ஒரு நாள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த கலாவதியிடம், கலாவதி என்ன பண்ற என்று கேட்க கலாவதிக்கும் நன்றாக தெரியும் இவன் தவறான எண்ணத்தில் தன்னுடன் பழக நினைப்பதாக. அதை அந்த முதியவர்களிடம் கூறினால் குடும்பத்தில் வீணாக பிரச்சனை வரும். தாத்தா பாட்டி நல்லவர்கள் என்பதால் அவர்கள் அவனை என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதுபோக தனக்கும் இந்த வேலையை விட்டால் வேறு வழி இல்லை என்பதற்காக அதை பொறுத்து கொண்டவளாய் பதில் கூறினாள். நான் சமையல் தான் பண்ணுறேன் சார். உனக்கு சமையலை விட்டா வேற எதுவும் தெரியாதா? இல்லையே, நான் நல்லா வரைவேன், காலேஜ் போகிறேன், வேற என்ன தெரியணும்? உன்னை மடக்கிறது ரொம்ப கஷ்டம் போலவே என்று மனதிற்குள் கூறியவன், அது இல்லை கலாவதி, இந்த காதல், ரொமான்ஸ் எக்ஸெட்ரா இதை பற்றிலாம் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்லை சார், நான் ஒரு வேலைக்கார பொண்ணு, எனக்கு படிப்பு வேலை அதை தவிர வேற எதையும் தெரிஞ்சுக்க நான் விரும்பலை.
ஓ, உனக்கு எதுவும் தெரியாதுன்னா பரவாயில்லை, நான் கற்றுத்தரேன் என்றவாறு கூறி அவளை நெருங்க முயற்சி செய்தான். அப்போது சற்று பதறியவள் அவனிடம் இருந்து தப்பிப்பதற்காக சுடுநீரை கீழே ஊற்றினாள். அது அவனின் காலில் பட ஐயோ என கத்தினான். சத்தம் கேட்டு அங்கு நடக்க முடியாத பாட்டி மெல்ல நடந்து வந்து, என்னம்மா ஆச்சு கலாவதி என்றாள். பாட்டி, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ சார் வந்ததை நான் கவனிக்கலை, தெரியாமல் சுடுதண்ணியை ஊற்றிட்டேன் என்றாள். ஏண்டா, உனக்கு சமையல் கட்டில் என்ன வேலை? ஏதாச்சும் வேணும்னா கேட்க வேண்டியதானே, கலாவதி கொண்டு வந்து கொடுத்துருப்பாள்ல. இல்லை பாட்டி, நான் கூப்பிட்டேன், கலாவதிக்கு கேட்கல, அதான் காஃபி கேட்கலாம்னு உள்ளே வந்தேன். சரி சரி வா, நான் மருந்து போட்டு விடுறேன், ரொம்ப வலிக்குதா என்றவாறு அவனை இப்படி அக்கறையாக அழைத்து செல்லும் பாட்டியிடம் அவளால் எப்படி கூற முடியும்? மறைத்தாள். பிறகு அங்கு வந்த பாட்டி, கலாவதி, அவனுக்கு மருந்து போட்டு விட்டுருக்கேன், அவன் காஃபி கேட்டான், நீ கொண்டு போய் கொடு. சரிங்க பாட்டி என்றவளாய் காஃபியோடு அவனின் அறைக்கு நடுக்கத்துடன் சென்றாள். அங்கு அவன் மெத்தையில் படுத்திருப்பதை பார்த்து காஃபியை அவன் அருகில் வைத்துவிட்டு நகர முயற்சித்தாள். நில்லு, காஃபி அங்கே வச்சா நான் எப்படி குடிக்க முடியும்? எடுத்துக்கொடு. ஆமாம், சுடு தண்ணியை என் காலில் தெரியாமல் ஊற்றுனியா இல்லை வேணும்னு ஊற்றுனியா? இல்லை சார், தெரியாமல் தான் ஊற்றுனேன், மன்னிச்சிடுங்க. சரி சரி விடு, உன்னை காஃபியை எடுத்துக்கொடுன்னு சொன்னேன் என்றதற்கு காஃபியை அவன் கையில் கொடுத்தாள். அப்போது கலாவதியின் கையை பிடித்தவன் அவள் விலக நினைத்தும் விடவில்லை. பிறகு வலுக்கட்டாயமாக கையை தட்டிவிட்டவள் அறையை விட்டு வெளியில் வந்தாள். அன்று இரவு கலாவதிக்கு தூக்கம் வரவில்லை. நமக்கு மட்டும் ஏன் அந்த கடவுள் இப்படி எழுதி வச்சிருக்காரு? என்னால் முடியலை. பொண்ணா பிறந்தது தப்பா இல்லை ஏழை வீட்டில் பொண்ணா பிறந்தது தப்பா? எங்கே போனாலும் சில ஆம்பளைங்க இப்படி வாழவே விட மாட்றாங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் என்றவாறு அழுதவள் தான் ரோகனுடன் இருக்கும் ஓவியத்தை எடுத்து வைத்து கொண்டு சற்று நேரம் மனதிற்கு இதமளிக்க பார்த்த கலாவதி பிறகு கோமதி பாட்டியின் அருகில் தூங்கிவிட்டாள். கலாவதியை பார்க்க வந்த அசோக் அவள் கோமதி பாட்டியின் அருகில் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே நகர்ந்து விட்டான். எனினும் அவன் கலாவதியை விடுவதாக இல்லை. அவனின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாக யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்தாள். அவளை தினமும் ஓவிய கல்லூரிக்கு அழைத்துச் செல்வது அவளின் பெரியப்பா மகனான கேசவன். அவரிடம் சொல்லிவிடலாம் என யோசித்தவள் வீண் சண்டை வேண்டாம் என்று மௌனமாகினாள். இப்படி நாட்கள் நகர அசோக் ஊருக்கு வரும்போதெல்லாம் அவனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்றே எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்போது ஒரு நாள் கோமதி பாட்டி தூக்கத்தில் தனது உயிரை விட தனக்காக இருந்த வாழ்ந்த ஒரு ஜீவனும் போய்விட்டதே என்று மனம் கலங்கினாள். அவளை பெரியம்மா பெரியப்பா தேற்றினர். கோமதி பாட்டிக்கு கலாவதிக்கு என்னதான் மகனின் மகளாக இருந்தாலும் கேசவன் பேரனிடத்திலிருந்து அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கை முழுமையாக செய்தான். கலாவதிக்கு இருந்த ஒரு உறவும் போய்விட்டது. தினம் தினம் பாட்டியை நினைத்து அழுதவளை அந்த பணக்கார வயதானவர்கள் மெல்ல மெல்ல தேற்றினர். இப்படி அவள் தனிமையில் இருப்பதை தெரிந்து கொண்ட அசோக் அவளை அதிகம் சீண்ட ஆரம்பித்தான். ஒரு நாள் தாத்தா பாட்டி தனது மகளுடன் மருத்துவமனைக்கு சென்றிருந்த நிலையில் கலாவதி வீட்டில் தனியாக இருந்தாள். அதனை பயன்படுத்தி கொண்ட அசோக் அவளிடம் நெருங்கினான். என்ன கலாவதி, நானும் உன்னை மடக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் மடங்க மாட்ற. என்கிட்ட சிக்காத பொண்ணுங்களே இல்லை. இப்போ நான் சொடக்கு போட்டால் 1000 பொண்ணுங்க வருவாங்க. ஆனால் உன்னை ஏனோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்களோன்னு தானே யோசிக்கிற? என் அம்மா அப்பா என் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆனதும் எனக்கு தெரியும், உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டதும் எனக்கு தெரியும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இல்லை சார், நான் யாரையும் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதான் ஏன்? இல்லை சார், என்னால் முடியாது என்று மறுத்த கலாவதியின் கையை பிடித்த அசோக் அவளை அணைக்க முயற்சி செய்தான். பொறுத்து பார்த்த கலாவதி தன் கையை கத்தியால் வெட்டி கொண்டாள். அறை எங்கும் இரத்த துளிகள். அதை பார்த்த அசோக் ஆடிப்போனான். மீறி கிட்ட வந்தீங்க, என் கழுத்தை அறுத்துப்பேன் என்று அவள் கூற சற்று விலகினான். பிறகு அப்படியே தரையில் உட்கார்ந்து அழுத கலாவதியிடம் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாதவன் அப்படியே சிலை போல நின்றான். பிறகு அதிக ரத்தம் வருவதால் அருகில் இருக்கும் துணியை கொண்டு அவளின் கையை கட்டிவிட்டான். என்ன கலாவதி இது? நான் என்னமோ ஜாலிக்கு பண்ணேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. ஆரம்பத்தில் உன்னை தப்பான எண்ணத்தில் பார்த்தது உண்மைதான். ஆனால் போக போக என்னையும் அறியாமல் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
அதை உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல. அதான் தப்பாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அதுக்காக நீ இப்படி உயிரை விடுற அளவுக்கு போற என்று அசோக் தனது மனதில் உள்ளதை கூற கலாவதி சற்று பதற்றத்தில் இருந்து வெளியில் வந்தாள். பிறகு தன் வாழ்வில் நடந்ததையும் ரோகனை அவள் எந்த அளவிற்கு விரும்புகிறாள் என்றும் தற்போது வரை அவரையே நினைத்து கொண்டிருப்பதையும் கூறினாள். இதை கேட்ட அசோக் ஆச்சரியத்துடன் தலை குனிந்தான். நீ இந்த அளவுக்கு நல்லவன்னு எனக்கு தெரியல. உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு தான் தகுதி இல்லை. ஒருத்தரை இந்த அளவுக்கு விரும்ப முடியுமா? நீ என் மனசுல உயர்வான இடத்த பிடிச்சிட்ட. இப்போ உன் மேல மரியாதை மட்டும்தான் இருக்கு. என்னை மன்னிச்சிடு கலாவதி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவன் தன் தவறை உணர்ந்து அம்மா அப்பா வருவதற்கு முன் அவர்களிடம் போனில் கூறிவிட்டு ஊருக்கு புறப்பட்டான். கலாவதியோ நடந்ததை யாரிடமும் கூறாமல் காய்கறி நறுக்கும் போது கையை வெட்டி கொண்டதாக கூறி மறைத்தாள். இவ்வாறு நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தவளாய் ரோகனிடம் கூற எதுவும் பேச முடியாத ரோகன் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் கொடுத்தான். தற்போது அவனது பெற்றோருடன் வந்த அசோக் கலாவதியை பார்த்தான். அவளோ தலை குனிந்தபடி நிற்க அதை கவனித்தான். அசோக்கின் பெற்றோரிடமும் கலாவதி ஆசிர்வாதம் வாங்க அவர்கள் அவளை மனதார வாழ்த்தினர். பிறகு அனைவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டதும் ஊருக்கு புறப்பட தயாராக இருந்த கலாவதி மற்றும் ரோகனிடம் அசோக் பேச வந்தான். நீங்க தான் ரோகனா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், நீங்க கிடைக்கலனாலும் பரவாயில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களையே தன்னோட மனசில் கடவுளாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் வேற ஒரு கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்திடணும்னு பிடிவாதமாக இருந்தாங்க. அப்புறம் என்னை பற்றி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் ரொம்ப தப்பானவனாக இருந்திருக்கேன். பொண்ணுங்களை விளையாட்டாக நினச்சேன். நிறைய பேர்கிட்ட தப்பாக நடந்திருக்கேன். கலாவதியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பொண்ணுங்க மேலே மரியாதை வர ஆரம்பிச்சுது. கலாவதி, நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை. நான் திருந்திட்டேன். காரணம் நீ. அதுக்காக உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இனி என்னோட வாழ்க்கையில் எது முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நோக்கி கண்டிப்பாக போவேன். நடந்த எதையும் மனசில் வச்சுக்காம 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க என்று தனது மனதில் உள்ள பாரத்தை வார்த்தைகளால் இறக்கி வைத்தான். கலாவதி நல்லவள் என்பதால் அசோக்கை மன்னித்து பிறகு அவர்களிடம் விடைபெற்று கொண்டு இருவரும் ஊருக்கு புறப்பட்டனர். போகும் வழியில் தனது தோளில் குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்த கலாவதியிடம், என்னை மன்னிச்சிடு கலாவதி. நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன் மேலே சின்னதாக ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனால் என்னை விட உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டம் அதிகம். பாவம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. இனிமே நான் உன்னை எந்த காரணத்துக்காகவும் கண் கலங்க விட மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னை கடைசி வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் என்று மெல்லமாக கூற அவளோ ரோகனின் கையை இறுக பற்றினாள். இதிலிருந்து அவள் இன்னும் தூங்கவில்லை என்று தெரிந்து கொண்டவன் மேலும் அவளை கைகளால் அரவணைத்தான். இப்படி ஊருக்கு வந்து சேர்ந்தவர்கள் இவர்களின் கல்யாண நாளுக்காக காத்திருந்தனர். 2 நாட்களில் திருமணம் என்ற நிலையில் யுஎஸ்ஸில் இருந்து ரோகன் குடும்பத்தினர் வர அனைவரும் மகிழ்ச்சியாக திருமண ஏற்பாடுகளை தொடங்கினர். கேசவனின் அம்மா அப்பாவும் கலாவதிக்கு பெற்றவர்கள் ஸ்தானத்தில் இருந்து செய்தனர். திருமணத்திற்கான உடைகள் வாங்க அனைவரும் புறப்பட, டே ரோகன், நாங்கள் எல்லாம் அந்த காரில் போகிறோம். நீயும் கலாவதியும் தனியாக பேசிட்டு வாங்க என்று கூறி புறப்பட்டான். அண்ணானா அண்ணாதான். என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டேன். இப்போ பாரு, அவங்களே நம்மளை தனியாக வர சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வா போகலாம் என்ற ரோகனிடம் கலாவதி, ஏங்க இன்னும் 2 நாளில் கல்யாணம். அதுக்கு முன்னாடி உங்கள் கூட முன்னாடி போன மாதிரி பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது. போகலாமா என்றாள். என்ன கலாவதி இப்படி கேட்குற? ஆர்டர் பண்ணு, இதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றவாறு கூறி இருவரும் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டனர். இருவரும் எதிர்கால கனவுகளுடன் போய்கொண்டிருந்த வேளையில் திடீரென்று ஒரு கார் வந்து மோத இருவரும் வேறு வேறு பக்கம் விழுந்தனர். அதில் கலாவதி மட்டும் அருகில் சென்ற காரில் மோதி விழுந்ததால் கார் கண்ணாடிகள் அவளின் கண்களை பதம் பார்க்க வலியில் துடித்தவள் மயங்கினாள். இருவரும் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் பெரிய அளவு உயிராபத்து இல்லை. பிறகு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் இருவரையும் அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சேர்த்தனர். விஷயம் கேள்விப்பட்ட அவர்களின் குடும்பத்தினர் அங்கு ஓடி வந்து கதறி அழ மருத்துவமனையே பார்த்தது. அங்கு வந்த இன்ஸ்பெக்டரான கேசவன் விசாரிக்க அப்போது ரோகன் கூறியதை கேட்ட அனைவருக்கும் பேரதிர்ச்சி.
இதை செய்தது ஷைலு. வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்தியது ஷைலுதான். அதை தன் கண்களால் பார்த்ததாக அவன் கூறியதை கேட்ட அனைவராலும் நம்ப முடியவில்லை. ஆத்திரத்துடன் ஷைலு வீட்டிற்கு சென்ற கேசவன் ஷைலுவை கைது செய்தான். ஷைலுவின் அம்மா அப்பா ரோகனிடம் எவ்வளவு கூறியும் ரோகன் ஷைலுவின் மீது கேஸ் கொடுத்தான். ரோகன், என் பொண்ணு பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்பு தான். ஆனால் அது பெத்த வயிற்றுக்கு தெரியலப்பா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடு. கேஸ்லாம் கொடுக்காத. நாளைக்கு அவள் வாழ்க்கையே வீணாக போயிடும். அவள் எதிர்காலத்தை நினச்சி எங்களுக்காக அவளை மன்னிச்சிடு. நாங்கள் அவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் போயிடுறோம் என்று அவர்கள் கூற, ரோகன் கலாவதியின் நிலையை பார்த்து ஷைலுவை மன்னிக்க தயாராக இல்லை. சிறிய அளவிலான காயத்திலிருந்து மீண்ட ரோகன் கலாவதி கண் விழிப்பதற்காக காத்து கொண்டிருந்தான். இப்படி அந்த குடும்பமே அவள் குணமடைய வேண்டிக் கொண்டிருந்தனர். இப்படி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த ரோகன் சந்தோஷமாகுமாறு கலாவதி கண் விழித்தாள். கண்கள் விழித்து கொண்டதே தவிர ஆனால் பார்வை வரவில்லை. கதறி கதறி அழ ரோகன் அவளை தேற்ற முடியாமல் தேற்றினான். கலாவதி, கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை. பார்வை கொஞ்ச நாளில் வந்துரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும், உனக்கு பார்வை நிச்சயம் வந்துடும். நான் இருக்கேன் என்றவாறு அவளை தன் நெஞ்சோடு அணைத்தான். பிறகு குடும்பத்தினரும் இருவரையும் சமாதானப்படுத்தினர். பின்பு சமாதானமானவளிடம் ரோகன் இதை செய்தது ஷைலுதான் என்பதை தெரிவித்தான். கலாவதியால் இதை நம்ப முடியவில்லை. என்ன ரோகன் சொல்றீங்க என்று கேட்க, அங்கு வந்த கேசவனும் அதை அவள் ஒப்புக்கொண்டு விட்டதாக கூறினான். ஷைலு இந்த அளவுக்கு போவான்னு நான் நினைக்கல. அவள் மனசு இப்படி கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நான் தான். ரோகன், அவன் மேலே கேஸ்லாம் கொடுக்க வேணாம் ப்ளீஸ். எனக்காக அவளை விட்டுருங்க. பாவம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆத்திரத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. போலீஸ் கேஸுன்னு ஆனால் நாளைக்கு அவளோட எதிர்காலம் பாதிக்கும். அதுக்கும் நான் காரணமாயிடுவேன். அவளை மன்னிச்சு விடுறது தான் அவளுக்கு சரியான தண்டனையாக இருக்கும். அண்ணா, அவளை விட்டுடுங்க என்று கலாவதி கூறியதை கேட்ட ரோகனுக்கும் சரியெனப்பட்டதால் கேஸை வாபஸ் வாங்கினான். பிறகு வெளியில் வந்த ஷைலு நேராக கலாவதியை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தாள். அவளுடன் அவள் பெற்றோரும் வர, கலாவதி, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? நான் உனக்கு எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை மன்னிச்சிட்ட. நீ இந்த அளவுக்கு நல்லவளாக இருப்பேன்னு நான் நினைக்கல. என்கிட்ட பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், உன்கிட்ட பேச எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்னை மன்னிச்சிடு கலாவதி. உங்களை கொல்லணும்னு நான் அப்படி பண்ணலை. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். திடீர்னு ஒரு கோபம், யோசிக்காமல் வாய்ப்பு கிடைச்சிதுன்னு உங்கள் மேலே மோதினேன். ஆனால் சத்தியமாக பிளான் பண்ணி உங்களை கொல்லணும்னு நினைக்கல. ரோகன் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியலை. ஏன்னா உன் அளவுக்கு நான் நல்லவ இல்லை. ஆனால் உன் நல்ல மனசால எல்லாரையும் ஜெயிச்சிட்ட என்று தனது மனதில் உள்ள பாரங்களை கொட்டி தீர்த்தவளாய் கண்ணீருடன் கூறினாள். விடு ஷைலு, பிறக்கும்போதே யாரும் இப்படி பிறக்கிறதில்ல. அவங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்கள மாற்றிடுது. உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. உனக்கும் எதிர்காலம் இருக்குது. நீ நல்லா வாழணும். எதிர்காலமா? எனக்கா? என்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரோகன்கிட்ட திமிரா சொன்னேன். ஆனால் இப்படிப்பட்ட என்னை யாரும் பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க. பரவாயில்ல கலாவதி, நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். என் வாழ்க்கை அந்த கடவுள் எழுதினபடி நடக்கட்டும். நீயும் ரோகனும் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். இனி என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது என்று கூறி புறப்பட்டவளிடம், நில்லு ஷைலு, எனக்காக நான் சொல்கிறத செய்வியா? என்ன கலாவதி, சொல்லு. அப்படி செஞ்சாச்சும் என் பாவத்தை போக்க முடியுமான்னு பார்க்குறேன். என்னோட பெரியம்மா பையன், என் அண்ணன் கேசவன் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிப்பியா என்று கலாவதி கூற, ஒரு நிமிடம் அதிர்ந்து போன ஷைலு, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா, அவங்களுக்கு சம்மதம்னா நான் ஒத்துக்கிறேன் என்றாள். இதை கேட்ட ஷைலுவின் பெற்றோரும் தங்களது நன்றியை கலாவதியிடம் கூறினர். அண்ணா, உங்களுக்கும் இதில் சம்மதம் தானே? என்ன கலாவதி, அதான் ஏற்கனவே நீ என்கிட்ட இதை பற்றி சொல்லியிருந்தப்பவே அவங்க ஒத்துக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தனே. எனக்கு இதில் முழு சம்மதம். என் வாழ்க்கை நீ கொடுத்தது. நீ எடுக்கிற எந்த முடிவும் கரெக்டாக தான் இருக்கும். இதிலிருந்து ஷைலுவை எப்படியாவது மனம் மாற்றி கேசவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க நினைத்திருக்கிறாள் என்பது அனைவருக்கும் தெரிய கலாவதியை பெருமையாக பார்த்தனர். ரோகன், உங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் விதி நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் விளையாடுது. கலாவதி,
கொஞ்ச நாளில் காயம் ஆறுனதும் ஆப்ரேஷன் பண்ணால் பார்வை திரும்ப வந்துடும்னு அதான் டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. அது வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று கேசவன் கூற ரோகன் யோசித்தான். பிறகு தனது அண்ணன் ராமிடம் காதில் ஏதோ சொல்ல அவனும் வெளியில் சென்று சிறிது நேரத்தில் வந்தான். என்னவென்று தெரியாமல் அனைவரும் விழித்து கொண்டிருக்க தான் வாங்கி வந்த பொருளை ரோகனிடம் கொடுத்தான். அதை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சி. அது கலாவதி கழுத்தில் கட்டுவதற்காக செய்யப்பட்ட தாலி. கலாவதி, உன்னை நான் பார்த்துக்கணும்னா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலை. நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்க என்று கூறி மருத்துவமனை என்று கூட பார்க்காதவன் கலாவதி கழுத்தில் தாலி கட்டி அவளை அப்படியே தூக்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான். இவர்களின் வாழ்க்கை இனியாவது நல்லாயிருக்கட்டும் என்று எண்ணிய குடும்பத்தினர் மனதிற்குள் வாழ்த்தியவாறு அவர்களை பார்த்தனர். உண்மையான காதல் விதியை தாண்டி வெல்லும் என்பதற்கு கலாவதியும் ரோகனும் ஒரு உதாரணம். இந்த கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மறுபடியும் ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். நன்றி.